வணக்கம் மக்களே. நம்ம இந்தியாவை பத்தி சொல்லணும்னா பெருமைப்படுறதுக்கு இங்க 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, நம்மள பல பேருக்கு அந்த பெருமைகள் எல்லாம் சரியா தெரியாமலேயே இருக்கு. உலக சினிமாவோட மிக உயரிய விருதா பார்க்கப்படுற ஒண்ணுதான் அந்த ஆஸ்கார் மேடை. அந்த ஆஸ்கார் மேடையில முதல் முறையா ஒரு இந்திய பெண்ணோட பெயர் எதிரொலிச்ச அந்த நிமிஷம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. சின்ன வயசுல வெறும் பெயிண்டிங் பிரஷ பிடிச்ச அதே கைகள் ஒரு நாள் உலகமே வியந்து பார்க்கிற அந்த ஆஸ்கார் தங்க சிலையை ஏந்த போகுதுன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க கூட ஆரம்பத்துல இதை நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. கலை மேல அவங்க வச்சிருந்த அந்த தீராத காதலும் அசாத்தியமான உழைப்பும் தான் ஒட்டுமொத்த உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. அப்படிப்பட்ட நம்ம இந்தியாவோட முதல் ஆஸ்கார் நாயகி பானு அதையா அவர்களோட இன்ஸ்பைரிங்கான கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வீடியோவோட கடைசியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இவங்கள பத்தி கேட்ட கேள்விகளை சேர்த்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி கடைசி பகுதிக்கு போய் அதை பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தி 1929 மகாராஷ்டிராவின் கோலாப்பூர்ல தான் பானு அதையா அவர்கள் பிறந்தாங்க. அவங்க அப்பா அண்ணா சாஹேப் ராஜோபாத்தியே ஒரு சிறந்த ஓவியர் மற்றும் புகைப்பட கலைஞர். அந்த காலத்திலேயே பல திரைப்படங்களுக்கு பெயிண்டிங் வேலைகள் செஞ்ச அவருக்கு கலைத்துறையில ஒரு பெரிய உயரத்தை தொடணுங்கிறது தான் மிகப்பெரிய ஆசையா இருந்தது. பானு அவர்களுக்குள் இருந்த அந்த ஓவிய திறமைய முதல்ல அடையாளம் கண்டதும் அவங்க அப்பா தான். சின்ன வயசுல இருந்தே அப்பா வரைகிறத பார்த்து வளர்ந்த பானு அவர்களுக்கு இயல்பாவே கலை மேல ஒரு தனி ஈர்ப்பு வந்துடுச்சு. ஆனா துரதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு வெறும் 9 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்பா பாதியிலேயே விட்டுட்டு போன அந்த கலை பயணத்தை அவர் ஆசைப்பட்ட இடத்துக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு பானு அவர்கள் முடிவு பண்ணாங்க. கணவரை இழந்த அந்த தாய் தன் மகளின் கலை ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவருக்கு துணையாக நின்றார். தந்தை மறைவுக்கு பிறகு பானு அவர்கள் தன் தாயார் சாந்தாபாயுடன் மும்பைக்கு பயணமானாங்க. அங்க அவங்க அப்பாவோட நண்பரை சந்திக்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, அப்போதைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞரான பாஸ்கர் ராவ் அவர்கள் தான். பானு அதையா அவர்களோட ஓவியங்களை பார்த்துட்டு வியந்து போனாரு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் பானு அவர்களோட வாழ்க்கையே மாத்துச்சு. உன்கிட்ட இருக்கிற இந்த திறமைக்கு முறையான பயிற்சி கிடைச்சா நீ வேற லெவலுக்கு போவ. அதனால நீ கண்டிப்பா சர் ஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல தான் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் பானுவை அந்த புகழ்பெற்ற கலைக்கல்லூரியில சேர வழிகாட்டினாரு. அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரியில சேர்றதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கப்பட்டது. அந்த தேர்வுல பானு வரைஞ்ச ஒரு சாதாரண ஸ்கெட்சே அங்கிருந்த பேராசிரியர்களை ஆச்சரியப்பட வச்சது. அப்படிதான் அந்த கலை கோவிலுக்குள்ள பானு அவர்கள் முதலடி எடுத்து வச்சாங்க. அந்த சின்ன வயசுலயே சோர்ந்து போகாம தன் அப்பாவோட கனவை தன் தோள்ல சுமந்துட்டு வந்த பானு அதையா அவர்கள் அங்க கோல்டு மெடல் வாங்கி தன்னோட அசாத்தியமான திறமைய உலகத்துக்கே நிரூபிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிக முக்கியமான ஓவிய குழுவான தி ப்ராக்ரெசிவ் ஆர்டிஸ்ட் குரூப்ல இருந்த ஒரே பெண் உறுப்பினர் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமையையும் பானு அவர்கள் பெற்றாங்க. ஆரம்பத்துல ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேட்டரா தான் பானு அதையா அவர்கள் தன்னோட வேலையை தொடங்கினாங்க. ஆனா அவங்க திறமை அவங்கள ரொம்ப சீக்கிரமே சினிமா பக்கம் கூட்டிட்டு போச்சு. அவங்க வேலை பார்த்த ஈவ்ஸ் வீக்லி பத்திரிகையோட எடிட்டர் தேஷ்பாண்டே அவர்கள் தான் பானு அவர்களோட திறமையை பார்த்துட்டு இயக்குனர் குரு தத் கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அப்படித்தான் 1956 சிஐடி அப்படிங்கிற படத்துல முதல் முறையா ஆடை வடிவமைப்பாளரா அவங்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் குரு தத், ராஜ் கபூர்னு சினிமாவில் இருந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களோட படங்கள்ல வேலை பார்த்தாங்க. ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு மட்டும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த துணி எந்த ஊர்ல இருந்து வரணும், அது எப்படிப்பட்ட நூலா இருக்கணும்னு வரைக்கும் ரொம்ப துல்லியமா வேலை பார்ப்பாங்க பானு அதையா அவர்கள். இந்த தேடலும் வேலையில அவங்க காட்டின அந்த நேர்த்தியும் தான் இந்திய சினிமாவில் அவங்கள ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போச்சு. 1982 ரிச்சர்ட் ஆட்டன்பரோ மகாத்மா காந்தி அவர்களோட வாழ்க்கை வரலாற்று படத்தை எடுக்க பிளான் பண்ணப்போ அவருக்கு ஒரு பெரிய சவால் இருந்தது. இந்திய கலாச்சாரத்தை அணுவா தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கணும்னு அவர் நினைச்சாரு.
ஏற்கனவே ஆம்ரபள்ளி படத்துக்காக அஜந்தா குகைக்கே போய் பானு அதையா அவர்கள் பண்ணின ரிசர்ச் பாலிவுட்ல ரொம்ப பிரபலம். இதை கேள்விப்பட்டு தான் ரிச்சர்ட் அட்டன்பரோ பானு அவர்களை கூப்பிட்டு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாரு. அதாவது காந்தி படத்தோட சில காட்சிகளை சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி 15 நிமிஷத்துல ஸ்கெட்ச் வரைஞ்சு காட்ட சொன்னாரு. ஆனா பானு அதையா அவர்கள் வெறும் ஒரு சில நிமிஷங்கள்லேயே காந்தி அவர்களோட அந்த எளிமையான உடையையும் அந்த காலத்து மக்கள் கட்டியிருந்த தலைப்பானையும் எப்படி இருக்கும்னு தத்துரூபமா வரைஞ்சு காட்டி அசத்திட்டாங்க. அதை பார்த்து மிரண்டு போன அட்டன்பரோ எனக்கு இவங்க தான் வேணும்னு அந்த ஒரு நிமிஷத்திலேயே முடிவு பண்ணிட்டாரு. இவங்க தான் என் படத்தோட காஸ்டியூம் டிசைனர்னு அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த ஒரு படத்துக்காக பானு அவர்கள் தன்னோட 25 வருஷ அனுபவத்தையே முதலீடா போட்டாங்க. 1983ஆம் ஆண்டு 55வது ஆஸ்கார் விருது விழா பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் பிரிவுல பானு அதையா அவர்கள் பேர் அறிவிக்கப்பட்ட அந்த நொடி ஒட்டுமொத்த இந்தியாவே சிலிர்த்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஜான் மோலோ என்பவரோட இணைந்து இந்த விருதை அவங்க வென்றாங்க. இதன் மூலமா ஆஸ்கார் விருது வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற வரலாற்று சாதனைய பானு அதையா அவர்கள் படைச்சாங்க. அந்த மேடையில பானு அவர்கள் பேசும்போது ரொம்ப எளிமையா இப்படி சொன்னாங்க. It's too good to believe. Thank you, Academy, and thank you, Sir Richard Attenborough, for focusing world attention on India. அதாவது இந்தியா மேல நம்பிக்கை வச்சு உலகத்தோட கவனத்தை எங்க பக்கம் திருப்புனதுக்கு ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா பேசினாங்க. ஒரு சாதாரண கோலாப்பூர் பொண்ணு தன் அப்பாவோட கனவை தான் தோள்ல சுமந்துட்டு வந்து உலகத்தோட உச்சத்துல நின்ன அந்த தருணம் இன்னைக்கும் இந்திய சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஆஸ்காருக்கு அப்புறம் பானு அவர்களின் புகழ் இன்னும் வேகமா பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா 1991 வந்த லேக்கின் படத்துக்காகவும் 2002 ஆஸ்கார் வரை போன அமீர் கானின் லகான் படத்துக்காகவும் 2 தடவை தேசிய விருதுகளை தட்டி தூக்குனாங்க. அதுலயும் லகான் படத்துல வர்ற அந்த பிரிட்டிஷ் காலத்து ஆடைகள் இன்னைக்கும் பல காஸ்டியூம் டிசைனர்களுக்கு ஒரு பாட புத்தகமாவே இருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம், 2012ஆம் வருஷம் பானு அவர்கள் ஒரு அதிரடியான முடிவெடுத்தாங்க. தான் வாங்கின அந்த ஆஸ்கார் விருதை கலிபோர்னியாவில் இருக்கிற அகாடமிக்கே திரும்ப கொடுத்தாங்க. ஏன்னு எல்லாரும் கேட்டப்போ, எனக்கு பிறகு இந்த விருதை என்னோட வாரிசுகள் சரியா பராமரிப்பாங்களான்னு தெரியல, அதனால இது பாதுகாப்பான மியூசியத்துல இருக்கட்டும்னு சொன்னாங்க. தான் கலை மேல அவங்க வச்சிருந்த அந்த அக்கறையும் நேர்மையும் தான் அவங்கள இன்னைக்கும் நம்ம மனசுல நிலைக்க வச்சிருக்கு. கடைசி காலத்துல உடல்நல குறைவால ரொம்பவே கஷ்டப்பட்ட பானு அவர்கள் 2020ல தன்னோட 91வது வயசுல மறைஞ்சாங்க. ஆனா இந்திய சினிமா வரலாற்றுல அவங்க தையல் போட்ட ஒவ்வொரு ஆடையும் அவங்க பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கும். தன்னோட தையல் இயந்திரத்தையும் துணிகளையும் தங்களோட அபாரமான கற்பனை திறனால ஒரு கலைப்படைப்பா மாத்தி ஒரு தேசத்தோட பெருமைய உலக மேடைக்கு கொண்டு போனவங்க தான் பானு அதையா அவர்கள். இன்னைக்கு நாம பார்த்த இந்த வரலாறு ஒரு விருத பத்தினது மட்டும் இல்ல, தடைகளை உடைச்சு தனக்கான பாதையை தானே உருவாக்கின ஒரு பெண்ணோட அசாத்தியமான பயணத்தை பத்தினது. இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் ஆனந்திபாய் ஜோஷி பத்தி நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்தியாவோட முதல் ஆஸ்கார் நாயகி பானு அதையா பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்க 2 பேருமே தங்களோட விடாமுயற்சியால தடைகளை உடைச்சு சாதிச்சவங்க தான். ஆனந்திபாய் ஜோஷி அவர்கள் ஒரு மருத்துவராகணும்னு நினைச்சப்போ இந்த சமூகம் அவங்களை எதிர்த்தது. பானு அதையா அவர்கள் ஒரு சாதாரண ஓவிய கலைஞரா வாழ்க்கையை தொடங்கினப்போ ஆஸ்கார் வரைக்கும் போவோம்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கிட்டையும் இருந்த ஒரு பொதுவான விஷயம் தன்னம்பிக்கை. நம்ம கிட்ட வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறத விட நம்ம கிட்ட திறமை இருக்கான்னு மட்டும் பாருங்க. உங்க கனவு மேல உங்களுக்கு தெளிவான பார்வை இருந்தா அதை நோக்கி நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு நாள் உலகத்தோட உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தும். கனவு காண்றது யாரா வேணா இருக்கலாம், ஆனா அதை நனவாக்குறவங்க தோல்விகளை கண்டு பயப்படாதவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த சாதனை பெண்களோட வாழ்க்கை நமக்கு சொல்றது ஒண்ணுதான், தடைகள் என்பது முட்டுக்கட்டை கிடையாது, அது வெற்றிக்கான படிக்கட்டுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பானு அதையா அவர்களின் வாழ்க்கையில உங்களை ரொம்ப கவர்ந்த விஷயம் எதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வேற யாரை பத்தி அல்லது எந்த மர்மமான கதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கிற அந்த தலைப்புகளை பத்தி கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றேன். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க மிஸ்ட்ரி அண்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு மர்மமான அல்லது வரலாற்று சிறப்பான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், நன்றி.